லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து தள்ளி போடுதலை பற்றி பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் எந்தெந்த ரீசனால் தள்ளி போடுறோம் அப்படின்றத பற்றி பேச போகிறேன். எல்லாம் நிறைய ரீசன் இருக்குது நம்ம தள்ளி போடுறதுக்கு. ஆனால் பர்டிகுலராக நான் வந்து இந்த தயக்கம், பயம் இதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படின்னா, தயக்கமும் பயமும் ரெண்டுமே ஒன்று தான். அது ஏன்னா, எங்கே நமக்கு தயக்கம் இருக்குன்னா, ஒரு இடத்துல பயம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நமக்கு தயக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போகிறோம்னா அது வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, இல்லை நமக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம். ஓகேவா? அந்த இடத்துல வந்து தான் மேக்ஸிமம் நமக்கு தயக்கம் இருக்கும். சப்போஸ் நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடு கலந்த தயக்கம் தான் நமக்கு அதிகமாக இருக்குமே தவிர, பயம் தனியாக தயக்கம் தனியாலாம் இருக்கிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம தோனி சார் சொல்லியிருக்க மாதிரி தான். எப்படின்னா, நம்ம வந்து அந்த ப்ராசஸை தான் பார்க்கணுமே தவிர அந்த ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்கக்கூடாது. அதனால் தயக்கத்தை, பயத்தெல்லாம் தள்ளி வச்சிருங்க. என்ன ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல. அந்த தயக்கம், பயத்தை விட்டுட்டு தைரியமாக போய் பேச கற்றுக்குங்க. அப்படி நடந்தால் நிறைய விஷயம் பாசிட்டிவாக நடக்கவும் நமக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம லைஃப் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் நிறைய தர ஆரம்பிக்கும். ஸோ டோன்ட் ஸ்கிப். தயக்கப்படாதீங்க, தைரியமாக போய் சொல்லுங்கள்.